ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஆஹா கல்யாணம் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இங்கே குட்டி பாப்பாவோடு சேர்ந்து நம்மளோட ராம் அண்ட் விபூஷ் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒரு பிக் வந்து எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்க எடுத்து போஸ்ட் பண்ண அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா அங்கே போலீஸோட ஜீப்புமே நின்றுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்கமிங் போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் வரப்போகுதா இல்லை கோர்ட் ட்ராக் வரப்போகுதா அப்படின்னு தெரியலை. என்ன அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் இங்கே வந்து மகா அண்ட் ஐஷு 2 பேரையுமே வந்து கடத்தி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நம்மளோட சூர்யாவுமே கடத்தப்பட்டிருந்தார். ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு காட்டுப்பகுதி மாதிரி ஒரு இடத்துல இருந்து நேற்றுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாச்சு. குழந்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் தொடர்ந்துட்டு இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம மகா வீட்டோட லொக்கேஷன்லேருந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி குட்டி பாப்பாவும் இன்னும் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்தும் ஒரு சில வீடியோஸ் புகைப்படங்கள்லாம் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ட்ராக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா தான் அப்கமிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ட்ராக் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு டிஆர்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டிஆர்பி நல்லா தான் வந்துட்டுருக்கு, நான் நல்லா வரலன்னு சொல்லலை. ஆனால் அதை விட 7:30 டைம் ஸ்லாட் வந்து அதிகமான டிஆர்பி வந்து இருந்துகிட்ருக்கு. அது சீரியலுக்கு நல்லது கிடையாது. பிக் பாஸ் வரைக்கும் இது நீடிச்சிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிக் பாஸ் டைம் சேஞ்சில் ஆஹா கல்யாணமோட டைம் சேஞ்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே வளன்னு இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த பாப்பாவோட ட்ராக். சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சு விடலாம். பாப்போம், வெயிட் பண்ணி.